ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் வச்சு நல்ல பஞ்சு போல் சுவையான ஒரு அவல் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பண்டிகை நாட்களில் மட்டும் இல்லை, சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸ் அவல். இதுலேயே உங்களுக்கு நல்ல கெட்டியான அவல், லேசான அவல் கூட கிடைக்கிது. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக சிவப்பு அவல் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த அவலை 2 முறை தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற பொருள் எல்லாமே நீங்கள் அளந்துக்கணும். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை, நம்ம உப்புமா கெடுப்போம் இல்லையா, அந்த ரவை தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ இதை நம்ம ஊற வச்சு எடுக்க போகிறோம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஊறிடும். இப்போ அதுங்குள்ள ஒரு பக்கம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே மிதமான தீயிலே வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு நம்ம பாகுபதம் எதுவும் எடுக்க தேவையில்லை. அந்த வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம ஆற வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வச்சிருக்க வெல்லம் நல்லா சுத்தமானதாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கரைக்க தேவையில்லை, நேரடியாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஊற வச்சிருந்த ரவை அவல் நல்லா ஊறி வந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை, கரெக்டாக இருக்குது. ஒருவேளை தண்ணி இருந்தாலுமே அந்த தண்ணியை வடிக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் இதில் தண்ணி சேர்த்து நல்ல மாவு பதத்துக்கு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இல்லை பேக்கெட் அரிசி மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ அரிசி மாவை நம்ம சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். தூசு மண் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் சுத்தமான வெல்லம்ங்கும் போது நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ஸ்வீட்னஸை நல்லா பேலன்ஸ் பண்ணும். இப்போது நம்ம அப்படியே அடிப்பக்கம் இருந்து மேல் பக்கமாக நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைக்கும் போது தான் எல்லாமே ஒன்று சேர நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இது கூட அரைக்கும் போது ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்ல ஒரு இட்லி மாவு பக்குவத்தில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அந்த ஜார்லேயே மட்டும் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதையும் மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்போ மாவோடைய பதம் சரியாக இருக்கும். முதவே நீங்கள் அதிக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ பாருங்கள், மாவோடைய பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம், அதாவது பேக்கிங் சோடா. இது சேர்க்கும் போது தான் உங்களுக்கு பணியாரம் நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம உடனடியாக செய்கிறதுனால. இப்போ இதை சேர்த்து நல்லா மாவோட கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பணியாரம் செய்யலாம். இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் திறந்து பார்க்கும்போது மாவு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. எனக்கு அதே கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அதனால நான் எதுவும் தண்ணி சேர்த்து கலக்கலை. கரெக்டாக இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும், அப்போ தான் பணியாரம் சரியாக வரும். இப்போ அடுத்ததான் நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். அதுக்கு அடுப்பில் பணியாரக்கல் வச்சுட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நெய்யையும் எண்ணெயும் கலந்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் சேர்த்துட்டு நல்லா கல் சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழியிலையும் மாவை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த குழிக்கு அளவாக மாவு சேர்த்துக்கோங்க. எல்லா குழியிலையும் மாவை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கல் சூடாகிற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் முழுக்க இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தாங்க உள்பக்க மாவு வரைக்கும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே நல்லா செவந்துரும். உள்ள மாவு அப்படியே இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் சரியாக 3 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு
இன்னொரு பக்கமும் லோ ஃப்ளேம்லேயே 3 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது 2 பக்கமும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த பணியாரத்தை எல்லாம் எடுத்துட்டு நம்ம மீதி இருக்க மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 4 டைம் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சூப்பராக பஞ்சு போல் சுவையான ஒரு அவல் பணியாரம் ரெடி. இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.